சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு குறிப்பாக தாவேகாவுடைய அரசு 3 புதிய முதலீடுகளை இழுத்துட்டு வந்திருக்காங்க. பல ஆயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு முதலீடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு தாவேகாவுடைய நண்பர்கள் குபு குபு என்று ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே 3 புதிய திட்டங்களை எடுத்துட்டு வந்திருக்காங்களா? அதனால பல ஆயிரம் கோடி முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா? இல்லை ஏற்கனவே இருந்த திட்டங்கள் தமிழ்நாட்டை விட்டு கையை விட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு 2 நாட்களாக பல விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில அந்த 3 திட்டங்களில் புதிதாக டேட்டா சென்டர் அமைக்க போறோம். அதுல 15,000 கோடி ரூபாய் முதலீடு கிடைச்சிருக்கு. இதனால பல வேலை வாய்ப்புகள் உருவாக போகுதுன்னு சொல்லிட்டு தாவேகாவுடைய நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே டேட்டா சென்டர்னால வேலை வாய்ப்பு ஏற்பட போதா? இல்லை டேட்டா சென்டர்னா என்ன, எதற்காக டேட்டா சென்டர் பயன்படுது, இல்லை டேட்டா சென்டரால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி நம்ம விரிவாக பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக இந்த காணொலியை பாருங்க. 3 புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை விரிவாக்கம் தான் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3 திட்டங்களை டேட்டா சென்டர் பற்றி ஒரு கருத்து அடிபட்டிருக்கு. டேட்டா சென்டர் 15,000 கோடியில் விரிவாக்கம் பண்ண போகிறாங்க ஸ்ரீபெரும்புதூர் அருகே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டா சென்டர்னா என்ன, இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. உலகளாவிய அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக போய் கொண்டு இருக்கிறது இந்த டேட்டா சென்டர் தான். டேட்டா சென்டர் ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. எங்களிடத்தில் மிகப்பெரிய டேட்டா சென்டர் இருக்குது, அமெரிக்காவோட சைனாவில் மிகப்பெரிய டேட்டா சென்டர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. எதற்காக ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு டேட்டா சென்டர்களை உருவாக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட்டா தான் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமானது. பணத்திற்கு இணையான ஒரு மதிப்பு கொண்டது டேட்டான்னு சொல்லி பார்க்க முடியும். டேட்டானோ நம்ம இன்டர்நெட்டில் நம்ம நெட் கார்டு போட்டு டேட்டா பயன்படுத்துகிறோம். 1 GB டேட்டா 2 GB டேட்டா அந்த டேட்டா கிடையாது. இது நம்மளை பற்றின தரவுகள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார், உங்களோட பேர் என்ன, எந்த ஊரில் வசிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் நம்ம தரவுகளாக கணக்கிட்டு இருக்கோம். ஆதார் கார்டில் நம்மளுடைய தரவுகள் இருக்குது, என்னோட டேட்டா ஆதார் கார்டில் இருக்குது, பாஸ்போர்ட்டில் என்னுடைய டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை மிஞ்சிய ஒரு டேட்டா நம்ம என்னென்னலாம் பயன்படுத்துகிறோம், என்னென்ன பொருட்கள் வாங்க நம்ம விரும்புகிறோம், எந்தெந்த பொருட்கள்லாம் எத்தனாம் தேதி வாங்கியிருக்கோம், நமக்கு பின்னாடி என்னென்ன நம்ம சோஷியல் மீடியாவில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம், நம்மளுடைய அலைபேசியில் எந்த புகைப்படத்தெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதான் ஒரு டேட்டா. இந்த டேட்டாவை எதற்காக எல்லாருமே கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க, இந்த கலெக்ஷனுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது. அதை பின்னாடி பார்ப்போம். முதல்ல இந்த டேட்டாங்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு மிக எளிமையாக சொல்லணும்னா, வாட்ஸ்அப் நாங்கள் ஒரு சேஃபான பிளாட்ஃபார்ம், எங்கள்கிட்ட என் டு என்கிரிப்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய டேட்டா எங்கேயுமே போகாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களே மிகப்பெரிய அளவில் ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் வைக்கிற டேட்டா சென்டர்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. மெட்டாவுடைய டேட்டா சென்டர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது. நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், த்ரெட் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே மெட்டா கீழே இயங்கக்கூடியதான். இந்த மெட்டா ஒரு டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க. அதுபோல் பல தனியார் நிறுவனங்கள் டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் டேட்டா சென்டர் இருக்குது. உலக அளவில் பல இடங்களில் டேட்டா சென்டர் இருக்குது. உலக அளவில் 12,000க்கு மேற்பட்ட டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் 270க்கு மேற்பட்ட டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. இந்த டேட்டா சென்டர்ஸ் எப்படி பயன்படுதுன்னு நம்ம சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்பணும்னா, அந்த செய்தி அந்த நபருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்மளுடைய பெயரில் ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் அந்த பேரில் சேவ் ஆகும். இந்த மாதிரி தான் டேட்டா சென்டர் பயன்பட்டு நம்மளை பற்றின மொத்த தரவுகளுமே அந்த டேட்டா சென்டர்ல இருக்கும். அதுதான் டேட்டா சென்டர். அதனால என்ன பயன்பாடு இருக்கு, அதனால என்ன யூசேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்னத்தை நம்ம பயன்படுத்துறோம், என்ன பொருளை இவங்கள்ட்ட விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த டேட்டாக தான் பயன்படுது. அதனால தான் இந்த டேட்டா சென்டரை ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. தங்களுடைய குடிமகன்களுடைய டேட்டா என்ன பயன்படுத்துறாங்க, என்ன விரும்புகிறாங்க, அவங்க எப்படி வச்சிருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லா விதத்தோடைய ஒரு அத்தாச்சி, அது எல்லாத்தோட ஒரு ஃபைல் அப்படின்னா இந்த டேட்டா சென்டர் தான். இப்போ என்னோட பேரில் ஒரு டேட்டா ஃபைல் இருக்கலாம், எல்லா இடத்துலையும் இருக்கும். உங்களோட பேரில் இருக்கலாம், எல்லாருடைய பேர்லையும் டேட்டா சென்டரில் ஒரு ஃபைல் இருக்கும். அந்த நம்மளோட பேரில் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், அதுக்குன்னு ஒரு கோட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜ் இருக்குது. அதன் அடிப்படையில் அது சேவ் ஆகுது. இந்த டேட்டா சென்டர்னால என்ன பிரச்சனை ஏற்படுது, இதன் மூலமாக என்ன சமூகத்துக்கு என்ன சீரழிவுன்னு கேட்டிங்கன்னா, சமூகத்திற்கு ஒரு சீரழிவு இருக்குது அப்படிங்கிறதோட இயற்கைக்கு மிகப்பெரிய சீரழிவு இந்த டேட்டா சென்டர்ஸ்னால நடைபெற்றிருக்கு. சத்தம் இல்லாமல் நடைபெற்று கொண்டு இருக்குன்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வாட்ஸ்அப் பயன்படுத்தும் போது, யூடியூப் பயன்படுத்தும் போது, இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தும் போது நம்மளுடைய தரவுகள் எல்லாமே அங்கே ஸ்டோர் ஆகுது. அங்கே ஸ்டோர் ஆகுதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே சர்வர் இருக்குது, ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்குது, நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் இருக்குது, பவர் பேக் யூபிஎஸ்சி ஜென்ரேஷன் மிகப்பெரிய அளவில் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூலிங் சிஸ்டம் இருக்குது, செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. இதனால என்ன பிரச்சனை இருக்குது, இது எல்லாமே ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும். நம்ம ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கனாவே இது எல்லாமே அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும். ஒரு மிகப்பெரிய கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கலாம், இல்லை மிகப்பெரிய அளவில் ஒரு மெமரி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா சென்டரை எடுத்துக்கலாம். இதனால என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கூலிங் சிஸ்டம், CPU, அந்த மிகப்பெரிய அளவில் ஜென்ரேட்டர் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த ரெண்டும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. இந்த டேட்டா சென்டர்ஸ் எப்படி இணைக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு டேட்டா சென்டருக்கும் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து எப்படி இணைப்புகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான தேவையான கட்டாயம் இருக்குது. அதாவது சிங்கப்பூர்லேருந்து, ஓமன்லேருந்து, கத்தார்லேருந்து, குவைத்திலேருந்து எல்லாம் இந்தியாவுக்கு குறிப்பாக சென்னைக்கு கடல் வழியே கேபிள் வருதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா?
இந்த நாடுகளில் இருந்து மிகப்பெரிய அளவிலான கேபிள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து கனெக்ட் ஆகுது. சென்னையை வந்து மிகப்பெரிய டேட்டா சென்டர் ஹப்பாக மாற்றுறதுக்கான ஃபியூச்சர் பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆய்வாளர்கள் நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. ஏன் சென்னையை குறிப்பிட்ட அளவில் அவங்க மிகப்பெரிய டேட்டா சென்டர் ஹப்பாக மாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னா, கடல்ல இருந்து லேண்ட் வந்து பக்கத்தில் இருக்கணும். கடல்ல இருந்து எந்த நிலம் வந்து பக்கத்தில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தியாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பயன்பாடாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சிஸ்டம் எல்லாத்தையுமே கணக்கில் கொண்டு இந்த டேட்டா சென்டர் வந்து அமைக்கப்படும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உலக அளவில் 12,000 டேட்டா சென்டர்ஸ் வந்து இருக்குது. அதில் முதல் டேட்டா சென்டர் எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1947ஆம் ஆண்டு யுஎஸ்ஏல வந்து உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்காவில் தான் முதல் டேட்டா சென்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க. எதற்காக அமெரிக்காவில் அந்த டேட்டா சென்டர் உருவாக்குனாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1947 காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகப்போர் நடந்து கொண்டிருந்தது, கோல்டு வார்லாம் நடந்து கொண்டிருந்தது, ஒவ்வொரு நாடுகளும் சுதந்திரம் அடைஞ்சு கொண்டிருந்தது. 1945 1950 வரைக்கும் ஒரு முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மிகப்பெரிய பனிப்போர் வந்து நிலவி கொண்டிருந்தது. அப்போ யார் அதிகமான டேட்டாஸ் வச்சிருக்காங்க, எல்லா துறைகளையுமே ரஷ்யாவும் அமெரிக்காவும் போட்டி போட்டு வளர்ந்து கொண்டிருந்தது. உங்களோட நாங்கள் மிஞ்சிரோம், யார் முதல்ல மனிதனை வந்து நிலவுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் நடந்தது. அந்த மாதிரி தான் இந்த டேட்டா சென்டர் உருவாக்கப்பட்டது. ஆனால் முதல்ல ராணுவத்துக்காக தான் இந்த டேட்டா சென்டர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவில் எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, எந்த இடத்துல எந்த பகுதியில் இருக்கிறாங்க, அவங்க எத்தனை டேங்கர்ஸ் வந்து வச்சிருக்காங்க, எத்தனை போர் விமானங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை எடுத்து அதை பாதுகாத்து வைக்கிறதுக்காக இந்த டேட்டா சென்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதன் பின்பு காலப்போக்கில் ஒவ்வொரு மனிதன் தனிப்பட்ட தரவுகளையும் சேகரித்து அதை சேமித்து வைக்கிற ஒரு இடமாக இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றத்திற்கு இந்த டேட்டா சென்டர் துறை வந்து இப்போ ஏஐ மூலமாக தயாராகி கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியுது. சென்னை எதுக்கு டேட்டா சென்டரோட ஹப்பாக உருவாக்கணும்? சைனா மிகப்பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. யுஎஸ்ஏக்கும் சைனா இடையில வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. யார் வந்து பொருளாதாரத்தில் அதிகரிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும்போது ஏன் சென்னை குறிப்பிட்டா தமிழ்நாட்டில் வந்து ஒரு டேட்டா சென்டர் ஹப்பாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிபுணர்கள் சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை கரையிலிருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்பர் இருக்குது. எல்லா ஒரு ஃபெசிலிட்டியுமே உள்ள ஒரு நகரமாக சென்னை இருக்குது. இந்த இடத்துல டேட்டா சென்டருக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்குது, டேட்டா சென்டருக்கான ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லா நிபுணர்களுமே விரும்புகிறாங்க. இந்த இடத்துல உருவாகணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இது எப்படி இங்கே உருவாகணும், ஏன் இதை விரும்புகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குவைத்திலேருந்து, துபாயிலேருந்து, ஓமன்லேருந்து, அப்புறம் வந்து கத்தார்லேருந்து சென்னைக்கு வந்து கேபிள் வந்து கடல் வழியாக வருது, சப்மரீன்ஸ் வழியாக கேபிளை கொண்டு வராங்க. அதற்கான அலுவலகம் இங்கே வந்து சென்னையில் ராயபுரத்தில் இருக்குது. இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. நேற்றைய தினம் தான் இதை தேடி படிக்கும்போது நம்மளே வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட ஒரு சென்னையை சுற்றி இப்போ பல இடங்களில் வந்து புதிதாக டேட்டா சென்டர் வந்து உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆல்ரெடி உருவாகி ஒரு 5க்கும் மேற்பட்ட இடங்களில் டேட்டா சென்டர்ஸ் வந்து இயங்கி கொண்டு இருக்குது. டேட்டா சென்டர்ஸ் சென்னையில் இயங்குது அப்படிங்கிறதே பல நபர்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். டேட்டா சென்டர் அப்படிங்கிறது சென்னையில் சிறுசேரியில் இருக்குது, சோழிங்கநல்லூரில் சுற்றுவட்டார பகுதியில் பல இடங்களில் இருக்குது, பூந்தமல்லியில் இருக்குது, அம்பத்தூரில் இருக்குது, ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் டேட்டா சென்டர்ஸ் வந்து இருக்குது. இந்த டேட்டா சென்டர்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதா மிகப்பெரிய அளவில் உலகத்துவத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா டேட்டா சென்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2-3 கிலோமீட்டர் சுற்றளவில் நீர் வந்து மிக அளவில் மாசுபட்டு இருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க வந்து வாழ தகுதியற்ற இடமாக இது மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உலக அளவில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க. டேட்டா சென்டருங்கிறது நீ சொன்ன மாதிரி நம்மளுடைய தரவுகளை சேகரித்து வைக்கிற இடத்த சுற்றி இருக்கிற நீர் எப்படி மாசுபடும், அங்கேருந்து எந்த ஒரு கழிவு நீரும் வெளியாக போகிறதில்லை, எந்த ஒரு கழிவுகளும் வெளியாக போகிறது கிடையாது. அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் மைண்ட் சொல்லிட்டு அப்புறம் எப்படிப்பா ஒரு குடோனில், அதாவது சொல்லலாம் குடோன்லேருந்து எப்படிப்பா கழிவுகள் வெளியாகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே தான் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு என்னென்ன இருக்குன்னு சொல்லி டேட்டா சென்டரில் சொல்லியிருந்தேன்ல, அதில் கூலிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தினால சுற்றி இருக்கிற நீர்கள்லாம் கழிவு நீராக மாறிக்கொண்டிருக்கு, குடிக்க தகுந்த நீராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டு இருக்கு. ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க. அது எதற்காக கூலிங் சிஸ்டம் எப்படி செயல்படுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் முழுமையாக கூலிங்லேயே இருக்கணும். மிகப்பெரிய அளவில் ஹீட் ப்ரொடெக்ஷன் நடக்கிற இடமாக அது இருக்குது. வெப்பம் வந்து அதிகரித்து கொண்டே போகிற இடமாக இருக்குது. அதனால அந்த இடத்துல கூலிங் சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதிக அளவில் தண்ணீர் பயன்பாடு அப்படிங்கிறது டேட்டா சென்டரில் வந்து நடந்து கொண்டே இருக்கும். அந்த சிஸ்டத்தெல்லாம் குளிர்விக்கிறதுக்கு தண்ணீர் அதிக அளவில் வந்து பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. எவ்வளோ தண்ணி பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 லட்சம் கேலன் வந்து தண்ணி வந்து பயன்படுத்துகிறாங்க. சராசரியாக நம்ம லிட்டர்ஸில் வந்து சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13 லட்சத்திலிருந்து 18 லட்சம் லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு டேட்டா சென்டருக்கு வந்து பயன்படுத்தப்படுது. அந்த தண்ணிகள் அப்படியே கழிவு நீராக வெளியேற்றப்படுது. அதன் மூலமாக நிலத்தடி நீர் மாசுபடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அடுத்ததாக பவர் சிஸ்டம், இதுதான் ரொம்ப முக்கியமானதாக வந்து கருதப்படுது. டேட்டா சென்டர் செயல்படக்கூடிய ஒரு இடங்களில் கூட ஒரு நிமிடம் கூட கரண்ட் வந்து கட் ஆகக்கூடாது. அப்படி கட் ஆனிச்சுன்னா மிகப்பெரிய சர்வர் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், ட்விட்டர் யூஸ் பண்ணுறோம், யூடியூப் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் வந்து அது ஒர்க் ஆகாமல் போயிடும். அங்கே வந்து சர்வர் டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஜிபே யூஸ் பண்ணுறவங்களாம் தெரிஞ்சிருக்கும், பல இடங்களில் வந்து சர்வர் டவுனாக இருக்கும், பணம் கெட்ட முடியாது, சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்கலாம் போனால் ஜிபே வந்து ஒர்க் ஆகாது. இந்த சிக்கலை எல்லாருமே வந்து சமாளிச்சிருப்போம், எல்லாருமே எதிர்கொண்டிருப்போம். இது எல்லாத்துக்குமே காரணம் டேட்டா சென்டரில் ஒரு வேளை சர்வர் டவுன் ஆனிச்சுன்னா இந்த சர்வரும் வந்து டவுன் ஆயிரும். அதனால அங்கே வந்து ஒரு நிமிடம் கூட கரண்ட்டை கட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால
தொடர்ந்து மின் உற்பத்தி வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும். மக்கள் பயன்பாட்டோட இந்த டேட்டா சென்டரோட பயன்பாட்டுக்கு மின் உற்பத்தி வந்து அதிக அளவில் செலுத்தக்கூடிய தேவை வந்து அரசுக்கு வந்து ஏற்படுது. அதனால மின் தட்டுப்பாடு வந்து அதிக அளவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேட்டா சென்டரை சுற்றி இருக்கிற பல பகுதிகளில் இந்த கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதான் மிகப்பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்துது. இந்த கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், நம்ம ஃபோன் பேசணும்னா சிட்டுக்குருவி வந்து செத்து போயிருதுங்க, அதனால வந்து ஃபோன் பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதற்கு ஈக்குவலாக அதை விட பல மடங்கு அதிகமானது இந்த கதிர்வீச்சு. டேட்டா சென்டர் சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து கதிர்வீச்சுடைய தாக்கம் வந்து அதிகரித்து கொண்டே போகும். நீங்கள் இந்த புகைப்படத்தை வந்து பார்த்தாவே தெரியும், ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் வந்து எதெல்லாம் வளர முடியும். இதற்கப்புறம் இவ்வளோ தூரத்தில் முதல் பகுதியில் வந்து முதல் சுற்றளவில் இவ்வளோ தான் இருக்கும், அடுத்த சுற்றளவில் மான்கள் கூட இருக்க முடியாது, அதற்கடுத்த சுற்றளவில் மனிதர்கள் வாழ வந்து அதுக்கப்புறம் தான் தகுதியான இடமா வந்து அது மாற்றப்படும் சொல்லிட்டு இந்த புகைப்படத்தில் விரிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி வந்து டேட்டா சென்டரை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களில் கதிர்வீச்சோட தாக்கம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கு. ஏன்னா அவ்வளோ நெட்வொர்க் வந்து அவ்வளோ தூரம் வந்து அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு, அவ்வளோ டேட்டாஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கதிர்வீச்சோடைய மொத்த ஹப்பாக வந்து அந்த பகுதி மாறிவிடும். அதனால சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை வந்து அது ஏற்படுத்தும் சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சரி, இதனால ஒரு புதிய ஒரு தொழில் வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும்லப்பா, வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் புதிதாக அந்த மாதிரி தொழிற்சாலை வந்தால் அதையும் உருவாக்கக்கூடாது, இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ் வந்து அதையும் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா சென்டரில் எந்த வகையான ஒரு வேலைவாய்ப்பு மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு கிடைக்கப்படுறது கிடையாது. டேட்டா சென்டரில் காவலாளி இருக்கலாம், பராமரிப்பாளர் இருக்கலாம், டெக்னீஷியன் இருக்கலாம். மிஞ்சி போனால் ஒரு டேட்டா சென்டருக்கு ஒரு 200 பேருக்கு இல்லை 100 பேருக்கிட்ட தான் வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவில் ஒரு 15,000 பேருக்கோ ஒரு 20,000 பேருக்கோ வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்கேயுமே ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த டேட்டா சென்டர் புதிதாக விரிவாக்கத்திற்கு 15,000 கோடி ரூபாய் வந்து அரசு வந்து முதலீடாக பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியுது. அதன் பின்பு புதிதாக ஒரு 3 தொழிற்சாலை வந்து விரிவாக்கத்திற்கு மட்டும்தான் தமிழ்நாடு அரசு வந்து கையொப்பமிட்டிருக்கு. எல்என்டி கொண்டு வந்து ஆல்ரெடி போட்டிருந்த திட்டத்தோட விரிவாக்கம் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு. அதற்கான முதலீடுகள் தான் இப்போ ஈர்க்கப்பட்டிருக்கு. அதை வந்து புதிய முதலீடு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஈட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுடைய சேர்ந்த நண்பர்கள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவில் வழக்கம் போல் வந்து எழுதி தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு விரிவாக்கம் தான். ஆல்ரெடி ஒரு திட்டத்திற்கு ஒரு விரிவாக்க பணி வந்து நடந்திருக்கு. ஆனால் இந்த வேளையில் புதிதாக தமிழ்நாட்டிற்கு வர இருந்த 2 முதலீடுகள் வந்து ஆந்திராவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம கருத வேண்டியது இருக்குது, பார்க்கவும் வேண்டியது இருக்குது. உண்மையும் அதுதான். என்ன ஆந்திராவுக்கு என்ன புதிய முதலீடுகள் 2 முதலீடுகள் போயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவேகா அரசு பதவியேற்ற ஒரு 10 நாட்களுக்குள்ள ஏர்பேஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் ஆந்திராவுக்கு தங்களுடைய முதலீடுகளை வந்து நகர்த்தி கொண்டாங்க. தமிழ்நாட்டு அரசோட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க, அதை ரத்து பண்ணி விட்டு அங்கே போயிருந்தாங்க. அது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது. ஆனால் அந்த ஏர்பஸ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய பாதுகாப்பு துறையில் ஒரு முக்கியமான ஒரு துறை. அந்த துறையோட முதலீடு முதல்ல கைவிட்டு போச்சு. அடுத்ததாக இப்போ வந்து கடல் வழியில் இருக்கக்கூடிய ஒரு துறையும் வந்து இப்போ வந்து கைவிட்டு போயிருக்கு. மசாண்டக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் கட்டுமான நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் வந்து புதிதாக ஒரு கப்பல் கட்டும் நிறுவனத்தை வந்து தயாரிக்கிறதுக்காக 29,000 கோடி ரூபாயில் வந்து முதலீடு ஒப்பந்தம் வந்து செஞ்சுருந்தாங்க. அது இப்போ வந்து தள்ளி போயிருக்கு. இப்போ தள்ளி போயிருக்குன்னா எங்கள் ஆந்திராவுக்கே வந்து அது தள்ளி போயிருச்சு. தமிழ்நாட்டுடன் ஒப்பந்தம் கடந்த ஆட்சியில் ஒப்பந்தம் செய்யப்பட்டது, இப்போ வந்து ஆந்திராவுக்கு போயிருக்கு. எதற்காக இந்த 2 ஒப்பந்தங்களும் தமிழ்நாட்டை விட்டு கைமீறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சரோ அந்த நிறுவனங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தலை. ஒருவேளை அந்த ஒப்பந்தத்தை வந்து அவங்க திரும்ப அவங்களோட பேசியிருந்தாங்கன்னா அந்த ஒப்பந்தம் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கும். அவங்க பேச்சுவார்த்தை நடத்த முற்படலை. ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் அவங்க கேட்குறதை இவங்க செஞ்சு கொடுக்க தயாராக இல்லை. அதனால இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் இங்கேருந்து அங்கே கைமாறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களும் பொருளியல் நிபுணர்களும் இந்த துறை சார்ந்த வல்லுநர்களும் வந்து சொல்கிறாங்க. இப்படி தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துறை நிபுணர்கள் வந்து தொடர்ந்து வந்து எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய பொருளியல் நிபுணம் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே போகுது. உடனடியாக அரசு இதை வந்து கவனத்தில் கொண்டு இதை வந்து செயல்படணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் சார்ந்த வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டேட்டா சென்டர் அமைக்கிறது, இந்த மாதிரி புதிய முதலீடுகள்னு சொல்லிட்டு பெரிய விரிவாக்கத்தை வந்து ஏற்படுத்துறது. பரந்தூரில் வந்து விமான நிலையம் கட்டாட்டாலும் அங்கே சிப்கார்டு வரும்னு சொல்லி அரசு வந்து சில வேலைப்பாடுகளை செஞ்சு கொண்டிருக்கிறாகவும் தகவல் வந்து வெளியாகுது. இந்த மாதிரி இயற்கைக்கு எதிரான வேலைகளையும் அரசு செய்கிறத உடனடியாக நிப்பாட்டிக்கொள்ளும்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அரசு இதெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.